ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். தூய ஆவியினுடைய இறை பிரசன்னத்தை, இந்த இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை, மனப்பக்குவத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அன்பு மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அன்பு மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஜெபிப்போமாக. எங்களை அன்பாய் வழிநடத்தி நேசித்து பாதுகாத்து வரும் எங்கள் விண்ணக தந்தையே, உமது நிறைவை நோக்கிய பயணத்திலே இந்த வேளையில் எங்களை உமது திருப்பாதம் கூடி வரச் செய்த கிருபையின் நேரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உமது நிறைவை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே உமது இறை வார்த்தையை எங்கள் உள்ளங்களில் விதைப்பதற்காய் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் செய்த எண்ணிடங்காத நன்மைகளை நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நன்றி என்று சொன்னால் வாழ்நாளே போதாத ஆண்டவரே, சொல்லியும் தீராது என்ற அந்த மனநிலையில் நன்மையின் நிறைவா எங்கள் உள்ளத்தை உமக்கு நன்றியின் காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தூய ஆவியின் துணையோடு உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக, உம் திருமகனுக்கு சாட்சியுடைய மக்களாக, தூய ஆவி காட்டுகிற நெறியிலே நடக்க இந்த இறைவார்த்தை பகிர்வை எங்களுடைய எண்ண அலைகளில் இருக்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகளுக்கு, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களுக்கு, எங்களுடைய கண்ணீர் கனவாயில் இருந்து உம்மை பெருமூச்சு நோக்கி கதறி எழுது கொண்டிருக்கிற பாவிகளாக எங்கள் மீது நீர் இரக்கம் வையும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற நன்மைத்தனத்திற்கேற்ப குற்றங்களை துடைத்தருளும் என்ற இன்றைய பதிலுரை பாடலுடைய வரிகள் உமது இரக்கத்தையும் அன்பையும் சுவைக்கின்ற நேரங்களாக இந்த இறைவார்த்தை பகிர்வை இறைவனுடைய வல்லமையில் பயன்படுத்தி நாங்கள் பலன் தர எங்களை நீங்கள் உருமாற்றுவீராக. எங்களுடைய விசுவாச வாழ்விற்கு உயிர் கொடுப்பீராக. தூய ஆவியினுடைய வல்லமையை பொழிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக, எங்கள் பாதுகாவலராய் இருக்கின்ற கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. புனிதரை வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகிர்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இந்த நாளில் ஒரு தூய ஆவியின் துணையோடு இந்த இறை வார்த்தையை நம்ம வாழ்க்கையில ஒரு லென்ஸை போல, தூய ஆவி நமக்கு ஒரு லென்ஸ் போல இருக்கிறார். இந்த லென்ஸை வச்சு நம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இறைவன் எப்படி பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
எனவே இறைவனுடைய அந்த வல்லமையான நேரங்கள், இதோ இன்று முதல் புதியனவற்றை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், இதுவரை வெளிப்படாத மறைந்திருக்கின்ற மறைபொருள்களை நான் உனக்கு விளக்கி காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு இந்த லென்ஸோட பணி, இன்னைக்கு லென்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு புத்தகத்தின் மீது வைத்து பார்த்தீர்கள், இந்த எழுத்து எப்படி தெரியும்? பெருசா. சரி, அப்போ இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தூய ஆவி என்ற அந்த லென்ஸை வச்சு பார்க்கும் பொழுது இறைவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த பெரிய காரியங்கள், பெரியனவற்றை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவர் நமக்கு இன்று தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அந்த சகோதரர் பல்வேறு விதமான ஆதங்கத்தோடு இந்த வாழ்வியல் முறையில் நடக்கின்ற தீமையை பற்றி வெளிப்படுத்தினார். ஃபாதர், எங்க குடும்பத்துல ஒரு மாதத்துல பல்வேறு விதமான தீமையான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு. இது காரணம் என்ன? அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொருளாதாரம் சார்ந்தவற்றில் முன்னேற முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன் எங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பயங்கரமான ஒரு கவலை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என் மனைவிக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆதங்கம் அதுதான். என்னுடைய மகன் நாங்கள் சொல்வதை கேட்கிறதில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. என் மனைவிக்கு மாதத்துல இருமுறையாவது உடம்பு சரியில்லாத ஒரு நிலை. குடும்பத்துல இப்படி மாதம் மாதம் ஏதாவது ஒரு தீமை வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சாபமா என்று கேட்டார். அப்பொழுது அவரிடத்துல ஒரு சில ஆண்டவருடைய வார்த்தையை சற்று ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்வது. எனவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கொடுத்திருக்கிறார், தீமையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நன்மைத்தனத்தை நான் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தீமை என்னுடைய வாழ்க்கையில குறைந்துவிடும். கடவுள் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய அந்த வல்லமையான அந்த தருணங்கள் பல்வேறு சூழல்களில் பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று அவர் சொன்னார். அப்போ அவரிடத்துல சொன்ன இந்த மாதிரி மூதாதையர்கள் வழி வழியாக அவர் சொன்ன வார்த்தை தான், இந்த மூதாதையர்கள் வழி வழியாக வந்ததா சாபம் எங்க குடும்பத்துல இருக்கா ஃபாதர், இதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சகோதரர் ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டாரு. அப்பொழுது அந்த சகோதரிடத்தில் சொன்ன வார்த்தை இதுதான், வாழ்க்கை தொடங்கத்திலிருந்து மனிதன் நன்மையை சென்னா ஆசீர்வாதம் கிடைச்சு, மனிதன் தீமையை செய்யும் பொழுது சாபம் கிடைத்தது என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 14 19 வசனங்களை வெளிப்படுத்தினேன். இதோ பாம்புக்கு முதல் சாபம், நீ ஊர்ந்து செல்வாய். கடவுளிடமிருந்து முதல் சாபம் பாம்பு பெற்றுக்கொண்டது. அடுத்ததாக அந்த மனைவி ஏவாள் சாபத்தை பெற்றுக்கொண்டு வாழ்நாட்கள்ல நீ பேறுகால வேதனையுருவா என்ற அந்த ஒரு சாபம் கிடைத்தது. அதே போல ஆதாம் என்ன சாபம் கிடைத்தது? இதோ உனக்கு ஒரு சாபம், உன்னால் நிலம் சபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவர் ஏற்புடைய செயல் செய்தா ஆசீர்வாதம், ஒருவர் கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக தீமைகளை செய்தோம் என்றால் சாபங்கள் இதோ நம்முடைய விவிலிய பிரகாரம் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக அந்த சாபங்கள் நம் குடும்பத்தை ஆட்கொள்கிறது. அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்துல மிக அற்புதமான அந்த வரிகள், இறுதி வசனத்தை அந்த சகோதரிடத்துல சொன்ன, இதோ உன்னுடைய குடும்பத்தின் மீது தீமையை நான் வரச்சேன். ஆகாபு அரசன் என்ன செய்தான்? நாபோத்து என்ற ஒரு ஏழை எளிய ஆண்டவருக்கு அஞ்சி நடந்த ஒரு நபரினுடைய ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டான். அரசனாக இருந்தவன் ஆசை விடவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஆசை மண்ணாசை, எனக்கு எப்படியாவது அந்த திராட்சை தோட்டம் வேண்டும். போய் வீட்டுல போய் முகம் குப்புற விழுந்து விடுகிறான். என்ன நடக்கிறது? மிகப்பெரிய ஒரு இசபேல் என்ற அரசி அந்த தூய்மை இதை பார்த்துட்டு, ஏன் ஒரு மன்னன் இப்படி முகம் வருந்து இருக்கிறாயே, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இதோ நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி மன்னனுடைய ஆணைக்கேற்ப இதோ அந்த கூலிப்படையை விட்டு அந்த நாபோத்தை கொன்று போட்டுகிறான். அந்த கொன்று போட்ட அந்த நிகழ்வுக்கு பின்பாக வாசிக்கப்பட்ட வரிகள் தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மிக ரத்தின சுருக்கமாக. இதோ இரத்த பழியினின்று ஆண்டவர் அந்த குடும்பத்தை மீட்டெடுப்பதற்காக, அந்த குடும்பத்திற்கு இது பல்வேறு சாபங்களை கொடுப்பதற்காக எலியா என்ற இறைவாக்கினரை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல கடவுள் இரக்கமுள்ளவர், பேரிரக்கமுள்ளவர் என்று சொல்லி அவருடைய நன்மைத்தனத்தை நாம் உணர்ந்து பார்க்கிறோம்.
ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு எதிராக செய்ததெல்லாம் மிக சிறியதா பார்த்து விலகி சென்று விடுகிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தூய ஆவியா நமக்குள் இருந்தார்னா நம்முடைய மரக்கட்டைகள் எப்படிப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அதை லென்ஸ் போட்டு பார்க்க வைப்பார். அப்ப இன்னைக்கு வெளியில் இருப்பதை காட்டிலும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகள் உருவாகி வருகிறது, ஏன் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல இந்த தீமைகள் ஒவ்வொரு நாளும் வருகிறது என்ற அந்த சகோதரருக்கு இன்னும் அதிகமான ஒரு எழுச்சியான ஒரு சிந்தனை, அதாவது ஒரு இரத்த பலி நின்று. அப்போ உங்களுடைய முன்னோர்களுக்காக ஒரு நல்ல ஒரு நிலையில திருப்பலி ஒப்பு கொடுங்கள். அந்த ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் குடும்பமாக ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ளுங்கள். குடும்பம் அப்போ அவரிடத்த கேட்க, எப்போது இந்த குடும்பமா பாவ சங்கீதனம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை ஃபாதர் அது ஆண்டிற்கு ஒரு முறை என்றெல்லாம் சொன்னாங்க. அது செய்யறா, என்னுடைய மகன் செய்வதில்லை. பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த தந்தை அந்த சகோதரருக்கு சொன்ன வார்த்தை, எனவே முன்னோர்களுடைய பாவங்கள், இன்னைக்கு ஆகாபும் இசபேலும் செய்த தவறுகள் அந்த குடும்பத்தினுடைய சந்ததியை நான் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்களிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு இந்த சாபங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், தீமையிலிருந்து நன்மை தனத்தை நான் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த ஒப்புரவு அருட்சாதனம் இதோ பழைய ஏற்பாட்டில் அந்த சாபங்களை எல்லாம் கிறிஸ்து ஆசியாக மாற்றிவிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்த 1 யோவான் 1:7 ஒரு காலத்தில் நாம் இருளில் இருந்தோம், ஆனால் இப்பொழுது ஒளி பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை எல்லா பாவத்தினின்றும் கழுவி தூய்மைப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவினுடைய அந்த திரு ரத்தத்தினுடைய அந்த மகிமையை நீங்க உணருங்கள்னு சொல்லிட்டு திரு ரத்த ஜெபமாலையை அவருக்கு சொல்லி கொடுத்தார். அதாவது ஒவ்வொரு நாளும் காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த திரு ரத்த ஜெபமாலை, நீங்க இதுவரை இந்த தீமையை நினைத்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், மாதத்திற்கு ஏதாவது இந்த நிலைகள் வந்து நீங்க ஒரு மாதம் தவறாமல் இந்த இயேசுவினுடைய திரு ரத்த ஜெபமாலையை சொல்லி பாருங்கள் என்று சொன்னேன். அந்த திரு ரத்த மாலையினுடைய இந்த மகிமையை எடுத்து சொன்னேன். அதற்கு விவிலியத்திலிருந்து விடுதலை பயணம் 12:13 எடுத்துக்கொள்ளா, அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரித்து காட்டப்பட்டுவதற்கு அடையாளமா இருந்தது என்னன்னா, செம்மறி ஆட்டினுடைய ரத்தம் அவருடைய கதவு நிலைகளில் பூசப்பட்டிருந்தது. எனவே அந்த நிலைகளை நான் கடந்து செல்வேன், ரத்தம் இருக்கின்ற இல்லத்திலிருந்து நான் கடந்து செல்வேன், அவர்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயும் தீமையும் வரவிடாமல் நானே பாதுகாப்பேன் என்று சொன்னார். அதற்கு எபேசியர் 1:7 புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய ரத்தம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது என்ற அந்த இறை வார்த்தையை சொன்னேன். எனவே இயேசுவினுடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, மீட்பு கொடுக்கிறது என்று சொல்லி நீங்க இந்த ஜெபமாலையை சொல்லணும்னு 5 இறை வார்த்தைகளை உள்ளடக்கிய திரு ஜெபமாலை, திரு ரத்த ஜெபமாலை சொல்லி கொடுத்தேன். ஒரு மாதம் சொல்லிட்டு உங்களுடைய அலைபேசியில நீங்க எனக்கு அழையுங்க அப்படின்னு சொன்னேன். அதற்கப்புறம் அந்த 1 மாதங்கள் அந்த 9 மணிந்து 12 மணிக்குள்ள இயேசு பாடுபட்ட அந்த இதுல திரு ரத்தம் சிந்தி அந்த தருணத்துல அந்த குடும்ப தலைவர் வந்து அந்த திரு ரத்த ஜெபமாலையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எனவே முதல்ல கொஞ்சம் அந்த இறைவார்த்தை சொல்லி சொல்லி படிப்பதற்கு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சொன்ன விதம் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல அந்த இறைவார்த்தை எனக்குள் ஆழமாக ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாக மாறியது என்று சொன்னார். 1 மாதத்திற்கு பிறகு அவர் அழைத்தார். ஃபாதர், எந்த மகன் எந்த சூழ்நிலையில தவறான வழியில் அவன் நடந்து கொண்டிருக்கிறானோ அந்த நிலையிலிருந்து, அந்த குடிப்பழக்கத்திலிருந்து கடவுள் என் மகனை மாற்றி இருக்கிறார் முதல்ல. எனவே அந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசுனுடைய அந்த ரத்தத்தினுடைய அந்த திரு ஜெபமாலைக்கு ஒரு மகிமை இருக்கிறது, மாட்சிமை இருக்கிறது. எனவே அதை என் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து சொல்வேன் என்று சொன்னா. அப்பொழுது சொன்னா, எனவே இயேசுவினுடைய ரத்தம் நம்மை மீட்டெடுப்பதற்கு கடவுள் இன்னைக்கு உங்களை சாட்சி. எனவே சாபத்தை குறித்து நீங்க யோசிக்காதீங்க, என் குடும்பத்தில் இத்தனை தீமைகள் நடக்குன்னு யோசிக்காதீங்க. அந்த தீமைகளுக்கு முன்பாக நீங்க செய்யற ஒரு நன்மையான காரியம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்க குடும்பத்தை ஏற்புடையதாக மாற்றும். எனவே இந்த திரு ரத்த ஜெபமாலையுடைய மகிமையை உணர்ந்து நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன அந்த சகோதரருக்கு இன்னும் ஒரு ஆனந்தத்துல ஒரு மகிழ்ச்சி. இதுவரை சாபங்கள், இன்னைக்கு பல்வேறு பாவங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான கடன் பத்திரத்தை சிலுவையில் அறைந்து விட்டார். எனவே இயேசுவினுடைய ரத்தம் எப்பொழுது சிந்தப்பட்டதோ அப்பொழுதே நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அப்ப அந்த இயேசுவினுடைய ரத்தத்தினுடைய மகிமையை யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறார்களோ, இயேசுவினுடைய ரத்தம் ஜெயம். இன்னைக்கு அதை நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்வாக அனுபவபூர்வமாக ஆவியின் துணையோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்க சொல்லி பாருங்க.
இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பதிலுரை பாடல்ல கடைசி வசனம், ஆண்டவரே இரத்தப்பழி நின்று என்னை பாதுகாத்தருளும். பழைய ஏற்பாட்டுல எவ்வாறு செம்மறி ஆட்டு ரத்தம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சோ, இயேசுனுடைய திரு ரத்த ஜெபமாலை இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதோ குடும்பங்களின் மீது நான் தீமையை வரச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு சாத்தானுடைய சோதனைகளை வெல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுனுடைய திரு ரத்தத்தினாலே நாம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இயேசுனுடைய ரத்தத்திற்கு எதிராக நாம் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டோம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 24 வசனங்களை படித்து பாருங்க. பிலாத்து இயேசுவை சிலுவைக்கு கையளிப்பு ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு கடைசியில? அவர் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து கை கழுவி, இவருடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்ல. அப்ப இந்த இரத்தப்பழி என்பது பழைய ஏற்பாட்டுல தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 20வது, அதாவது 10லிருந்து 20 வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆபேலினுடைய இரத்தப்பழி இதோ காயின் செய்த தவறினால் அந்த நிலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அப்ப இன்னைக்கு நாம யார் ஒருவர் நன்மை செய்யறாங்களோ அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பாவ செயல் புரிந்திருந்தோம் என்றால், அந்த பாவத்தின் நிமித்தமாக, அந்த நீதியின் நிமித்தமாக, நேர்மையுடைய ஒருவரின் நிமித்தமாக நான் செய்த குற்றத்திற்காக என்னுடைய குடும்பம் தண்டிக்கப்படுகிறது என்றால், இன்னைக்கு யார் ஒருவர் குடும்பமாக இணைந்து ஆண்டவரை விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய குடும்பம் மீட்படையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நாம இந்த லென்ஸ் போல இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? இன்னைக்கு நான் நிறைய நேரத்துல இன்னைக்கு ஒரு சிறிய தவறை பூத கண்ணாடி வைத்து பார்த்து பெரிதா மாற்றோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு என்ன சொல்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த நிலைகளில் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறாரு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் பாருங்க, ஆகாபு பல்வேறு விதத்தில் வேற்று தெய்வங்களை நம்பி வாழ்ந்தவர், இஸ்ரவேலின் கடவுளை மறந்து வாழ்ந்தவர். எனவேதான் 450 போலி இறைவாக்கினர்கள் இருந்தாங்க ஆகாபினுடைய அந்த ஆட்சி காலத்துல. ஆனா எலியா என்ற ஒரு இறைவாக்கினர் வழியாக அந்த 450 பேர் தீமைகளும் ஆண்டவர் அகற்றறிந்தார் என்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை தீமைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு பெரியவராக இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நீங்க தீமையை நினைத்து நீங்கள் கலங்க மாட்டீங்க. என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்குரியதை நேர்த்தியாக அருமையாக என் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மைத்தனத்தை பார்ப்பீங்க. இல்ல என் வாழ்க்கையில தீமை 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 அப்படின்னு நினைச்சு பல்வேறு விதத்தில் பயந்து அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கடவுளினுடைய மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பா தந்தை என்ற உரிமை பேரான கடவுளுக்குரிய மகனுக்குரிய பேச்சினை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பயம் உருவாகும். தூய் ஆவியானவர் இருக்கிறதுல அச்சம் இருக்காது, மாறாக அது இறையச்சம் உருவாகும். ஆனா இன்னைக்கு தூய் ஆவியானவர் இல்லைன்னா கடவுளிடத்திலிருந்து நாம் விலகி ஓடுபவர்களாக இருப்போம். பிரியமானவர்கள், அப்ப இயேசுவினுடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த மகிமையை நீங்க எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இன்னைக்கு யாராவது ஒரு இடத்துல, இன்னைக்கு லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வார்த்தைகளை எடுத்து பாருங்க. மிக அற்புதமான அந்த வரிகளாக இருக்குது. லூக்கா நற்செய்தி 11:50-51. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் ரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் ரத்தத்திற்காக இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். ஆபேலினுடைய ரத்தம் தெரியும், காயின் கொன்னுட்டாங்க. சக்கரியா யாரு? சக்கரியாவினுடைய ரத்தம் தூயகத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே சிந்தப்பட்டது. அது எங்கே இருக்கிறது என்றால் 2 குறிப்பேடு 24ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல, அப்போது கடவுளின் ஆவி குரு யோதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்ல மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். நினைச்சு பாருங்க, ஆபேலின் ரத்தம் முதல் செக்கரியாவினுடைய ரத்தம் வரை இதோ நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன செய்தார்கள்? செக்கரியாவினுடைய அந்த வாழ்க்கையில உண்மை கடவுளை வெளிப்படுத்தினாங்க. எனவே அவர்கள் கல்லால் எறிந்து கொன்றார்கள்.
அப்போ ஒருவருடைய கல் அவரை காயப்படுத்தியது என்றால் அனைத்து விதத்திலுமே அந்த இரத்தப்பழி எல்லோருக்கும் சார்ந்தது. அப்ப இன்னைக்கு நாம நிறைய பேரு, இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம கல் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறோம். நன்மை பேசுறவங்க, உண்மை பேசுறவங்க, உண்மை நிலையில் இருப்பவர்களை நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய வார்த்தைகளால் நம்ம கல்லடி கொடுத்து கொண்டே இருக்கிறோம், இரத்தப்பழியை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அப்ப திருப்பம் 51 வார்த்தைகள், கடவுளே உமது இரத்தப்பழி நின்று என்னை மீட்டருளும். எப்ப மீட்க முடியும்? அப்ப இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பேருடைய இரத்த பழிகளுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். அதுவே நம்முடைய குடும்பங்களுக்குள் சாபமாக, தீமையாக மாறுகிறது என்றால் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய திரு ரத்தம் நமக்காக குரல் எழுப்புகிறது. பழைய ஏற்பாடை நாம் பிடித்துக் கொள்ளக்கூடாது. எனவே இந்த சாபங்கள், பாவங்கள் எப்பொழுது நீக்கப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:24, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபேலினுடைய ரத்தம் குரல் எழுப்பதுக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? காயினுக்கு சாபத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு இயேசுனுடைய ரத்தத்தினால் நாம் தெளிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசுவினுடைய ரத்தம் இன்று நம்மை மீட்டெடுக்கிறது. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு இயேசுனுடைய ரத்தம் நாம் மீட்படைய என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை, இந்த சாபத்திலிருந்து, தீமையிலிருந்து குடும்பமா நீங்க பங்கெடுக்க வேண்டும் என்றால் திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம், பவுலும் சீலாவும் நள்ளிரவுல வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த சிறை உடைந்து விட்டது. சிறைக்காவலர் பயந்து, ஐயோ நான் செத்து போயிருவேன், ஏனென்றால் இவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்களே, நான் சாகுதா, தீங்கிடைக்க போகிறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, பவுல் சொல்றாரு, உன்மேல் கை வைக்காது. அப்பொழுது அவர் சொல்றாரு, பெரியோரே, நான் மீட்படையோன்னா என்ன செய்ய வேண்டும்? நீரும் உன் வீட்டாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்கள், இன்னைக்கு உண்மையான மீட்பு என்பது ஒரு குடும்பத்துல நான் மட்டும் வச்சா போதாது. குடும்பம் சார்ந்த யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே கிறிஸ்துவின் மீது மீட்புடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க, தொடங்குனதுல இருந்து கத்தோலிக்க திருவையில நான் இருக்கிற எத்தனை முறை நான் பாவ சங்கீதனம் செஞ்சிருக்கிறேன், எத்தனை முறை நான் பாவ ஒப்புரவு அருள் அடையாளத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். அந்த ஒப்புரவு அருளடையாளத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம்? ஒரு சில பாவங்களை நம்ம சொல்லி 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 மீண்டும் அதை நினைவுபடுத்தி நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னா கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். நான் உண்மையாக அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் உண்மையான மகத்துவத்தை நான் பெற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பாவத்தை சொன்னதை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குருத்துவ அருட்பணியால் அங்க இயேசுதான் பிரசன்னமா இருக்கு என்று சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில நீங்க செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய அந்த மேலான அந்த மகிமை நாம சிறுமையடைய செய்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய குற்ற உணர்ச்சி, என்னுடைய பாவங்கள், என்னுடைய நிலைகள் என்னை இப்படி உருமாற்றுகிறது என்று சொல்லி நாம் பல்வேறு நேரங்களில் இயேசுவின் மீது, அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறோம். அப்ப குடும்பத்தோட ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு எத்தனை தீமைகளை பட்டியலிடலாம். உண்மையான அருட்சாதனம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அங்கு நம் மீது தெளிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப வருடத்திற்கு ஒரு முறையாவது இல்ல, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் போல மாதத்திற்கு 2 முறை நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டோம்னா கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இடரா, பட்டினியா, நெருக்கடியா, இன்னலா, வேதனையா, ஆடையின்மையா, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அந்த இயேசுனுடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறதே, நான் எப்படையும் வெல்வேன், எந்த தீமையும் நான் வெல்வேன் என்ற அந்த மனநிலையை ஆண்டவர் உருவாக்கி தருவார். பிரியமானவர்களே, அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இயேசுனுடைய ரத்தம் எங்கே தெளிக்கப்படுகிறது? ஒப்புரவு அருட்சாதனத்துல. ஏனென்றால் இந்த ஆகாபு மன்னனே பெரிய பாவியா இருந்தான். இஸ்ரவேல் மக்களை தவறான வழி நடத்தவுடனே மனம் வருந்தினான், பணிந்து நடந்தான், சாக்கு உடை அணிந்து கொண்டான், சாம்பல்ல உட்கார்ந்தான். உடனே ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய வாழ்நாட்கள் நானே அந்த சாபத்தை கொண்டு வர மாட்டேன், உன்னுடைய தலைப்பேறு, அதாவது தலைமுறையிலுடைய பிள்ளைகளுக்கு நான் அந்த சாபத்தை கொண்டு வருவேன்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் முன்னாடி பணிந்து நடக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஒப்புரவு அருட்சாதனம் என்ற இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டது என்றால் உணர்ந்து நீங்க விசுவசித்து அதிலே நீங்கள் குடும்பமாக பங்கெடுத்தீர்கள் என்றால்
இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எத்தனை தீமைகள் உங்க குடும்பத்துல வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு என்னோடு இருக்கிறது, நான் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து பாதுகாக்கும். அப்ப இன்னைக்கு எங்க பிரச்சனை இருக்கு? நான் மட்டும் பாவ சங்கீதனை பண்ணா போதுமா? என் மனைவி மட்டும் கோயிலுக்கு வந்தா போதுமா? என்னுடைய பிள்ளைகள் வராமே இருக்கிறாங்களே. நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள். அப்ப மாதத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை எடுத்து இயேசுனுடைய திரு ரத்தத்தால் நீங்களே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது இயேசுனுடைய ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே. அப்ப சாபத்தை குறித்து நாம கலங்க மாட்டோம், தீமையை குறித்து நாம் அஞ்ச மாட்டோம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கடந்து செல்வார் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக. எனவே ஒருவரின் வழியாக சாபம். அதனாலதான் ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் ஜென்ம பாவம் என்பது ஆதி பெற்றோர்களால் நம்மோடு கூட பிறக்கிற பாவம், இன்ஹெரிட்டன்ஸ், தலைமுறை தலைமுறை அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமின் வழியாக இயேசு கிறிஸ்துவ உடைய வல்லமையான அந்த நேரங்கள் வந்தது. எனவே அவருடைய ஆசீர்வாதத்தின் மக்களினமாக நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் என் குடும்பத்தின் மீது எந்த ஒரு தீமையும் வர வைக்க விட மாட்டார். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? நம்பிக்கை. இன்னைக்கு குடும்ப உறவுகளாக இணைந்து நீங்க நம்பி பாருங்க, நீங்க சந்திக்கின்ற தீமைகளை ஆண்டவர் முறியடிக்க உங்கள் மீது வல்லமையை வைத்திருவார். கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் பிரியமானவர்களே. ஏனென்றால் 1 பேதுரு 1:18-19 நீங்கள் இதோ மாசு மறுவற்ற செம்மறியாட்டினுடைய விலையுயர்ந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இயேசுனுடைய ரத்தம் ஜெயம்னு நீங்க அதிகம் சொல்லும் பொழுது அந்த வல்லமையான அந்த நேரங்களை கடந்து செல்லும். அப்ப அந்த வெறும் வார்த்தையால மட்டுமல்ல, செயல்கள்ல நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை நீங்கள் பங்கெடுத்தீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உறவுகளும் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். ஆண்டவருடைய பேரிரக்கம் உங்களை புடை சூழ்ந்து பாதுகாக்கும். ஏனென்றால் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றும் கதிரவனையும் மலையும் புளிய செய்கிறார் என்றால் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகின்ற குடும்பங்களாக இருங்க. அப்போ நான் ஒருவருடைய அந்த ஜெபம் உண்மையான மனமாற்றத்தை சொல்லுங்க. எனவே எலியா சொன்னார் அல்லவா, இன்னைக்கு எலியா வந்த உடனே நாபோத்து என்ன அந்த வார்த்தைகளுடைய வல்லமையில ஆகாபு சொல்கிறார், என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா. மிக அற்புதமான வார்த்தைகள். அப்போ எலியா இறைவாக்கினார், லென்ஸ போல இருந்தார், யாருடைய தவறுகளை சுட்டி காட்டின அரசனாக இருந்தாலும் சுட்டி காட்டினார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்ற வேண்டும் என்றால், குடும்பத்தில் உள்ள சாபங்களை முறியடிக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த ஒப்புரவு அருட்சாதனத்துல அதிகமாக பங்கெடுக்கும் பொழுது கடவுளுடைய பேரிரக்கமும் பேரன்பும் இரக்கமும் உங்களை புடை சூழ்ந்து பாதுகாக்கும். எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் விசுவாச கிறிஸ்துவர்களாக வாழ இந்த நாளில் இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. எனவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த உயிரிய வார்த்தைகளுக்கேற்ப இந்த நாளில் நாம் பயந்த இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல இறைவன் அந்த உள்ளத்தை கொடுத்து நம்மை நிறைவாக்குவாராக. ஆமென்.